ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீ இப்போ லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கியா, இல்லை சம்திங் மிஸ்ஸிங்னு ஃபீல் ஆகுதா? மார்னிங் எழுந்ததும் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுற, நைட்டு தூங்கும் போதும் அதே ஃபோனு. ஆனால் ஒரு டவுட் உன் மைண்டில் இருக்கும், நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், நம்ம எப்படி லைஃப்பில் சம்பாதிக்க போகிறோம், எப்படி லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிறோம்னு. ப்ரோ, இந்த வீடியோ இது உனக்கு ஒரு வேக்கப் கால், ஜஸ்ட் வீடியோ இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் ப்ரோ. இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் ரீல்ஸாக வச்சு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கு. டெய்லி என்ன பார்க்குற, ஒருத்தன் காரில் ட்ரிப்பு, ஒருத்தன் ஃப்ளைட்டில் ட்ரிப்பு, ஒருத்தன் 1000 ரூபா இன்னைக்கு ஏர்ன் பண்ணேன், 5000 ரூபா ஏர்ன் பண்ணேன்னு வீடியோ பார்த்தா நமக்கு என்ன தோணும்? நம்ம லைஃப்ல இப்படி நடக்குமான்னு தோணும், நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தோணும். ப்ரோ, இது ரியாலிட்டி இல்லை, இது ஹைலைட் ரீல். ஒரு வீடியோல ஏர்ன் பண்ணது தான் காமிப்பான், 100 டேஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணதை காமிக்கவே மாட்டான். ஆன்லைன்ல ஏர்னிங் பத்தி ஒரு முக்கிய உண்மை என்னன்னா, ஈஸின்னு எதுவுமே இல்லை. யாராவது சொன்னா அது 90% ஃபேக்காக தான் இருக்கும். ரியல் ஏர்னிங் எப்படி வரும்னா, நீ வேல்யூ கிரியேட் பண்ணினா, நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணினா, நீ கன்சிஸ்டண்டா இருந்தா அப்போதான் மணி வரும். மணினா என்ன? உன்னோட வேல்யூ தான் உன்னோட மணியே, அதுதான் உன்னோட ரிசல்ட். நான் உன்கிட்ட ஹானஸ்டா பேசுறேன் ப்ரோ. நம்ம எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம், மணி இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை, டைரக்ஷன் இல்லை. நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுதான் நம்ம பிக்கஸ்ட் ப்ராப்ளமே. நான் ஸ்டார்ட் பண்ணாம யோசிச்சுட்டே தான் இருப்பேன், அதுதான் நம்ம பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக்கும் கூட. டெய்லி என்ன யோசிப்போம், நான் என்ன பண்றது. ஒரு நாள் நீ டிசைட் பண்ண வேண்டியது, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். பெர்ஃபெக்ட் டைம் வராது ப்ரோ, பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷனும் வராது. நீ ஸ்டார்ட் பண்ணினா தான் பெர்ஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வீடியோ போடு, கிரிஞ்சாக இருக்கலாம், யாரும் பார்க்கலன்னா என்ன, அதுதான் உன்னோட பிகினிங். சக்ஸஸ் எப்படி வரும் தெரியுமா? ஸ்மால் ஸ்டெப்ஸு. டே 1ல் ஒரு வீடியோ, டே 2ல் இன்னும் ஒரு வீடியோ, டே 10ல் கொஞ்சம் இம்ப்ரூவ், டே 13ல் கான்ஃபிடென்ஸ் வரும், டே 100ல் ரிசல்ட் தெரியும். ப்ரோ, சக்ஸஸ் சடனாக வராது, சைலண்ட்டாக தான் பில்ட் ஆகும். யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ 10 வியூஸு, செகண்ட் வீடியோ 20 வியூஸு. நீ யோசிப்ப இது என்னடா, ஆனால் நீ கண்டினியூ பண்ணினா ஒரு வீடியோ பிக் ஆகும். அதுதான் உன் லைஃப்பை மொத்தமாக சேஞ்ச் ஆகும். அதுதான் உன்னோட கேம் சேஞ்ச் மூமெண்ட்டு. ப்ரோ, உன் மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் எப்படி ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணலாம், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், யார் என்னை விட பெட்ரு, நான் இன்னைக்கு நாளை விட பெட்ரா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுரு. இது ஸ்மால் சேஞ்சு உன் லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். மார்னிங் எழுந்ததும் நீ என்ன பண்ணுற, ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஆனால் உனக்கு தெரியாமல் உன் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், நம்ம லைஃபு இப்படி இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் மார்னிங்கில் ஸ்க்ரோல் பண்ணும்போது 1000 ரூபா ஏர்ன்டு டுடே, டெய்லி 2000 இன்கம் வரும், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஈஸி மணி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் நேரம் நம்பிக்கை வரும், நம்ம கூட பண்ணலான்னு தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டவுட் வரும், இது ரியலா இல்லை ஃபேக்கான்னு. அதுதான் உன் ரியல் ஃபீலிங். ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் ப்ரோ, ஆன்லைனில் ஈஸி மணின்னு எதுவும் இல்லை. யாராவது ஈஸின்னு சொன்னால் அது மார்க்கெட்டிங் இல்லை ட்ராப்பு. உண்மையான ஏர்னிங் எப்படி வரும் தெரியுமா? நீ டைம் இன்வெஸ்ட் பண்ணினா, நீ ஸ்கில் டெவலப் பண்ணினா, கன்சிஸ்டன்ட் ஒர்க்காக பண்ணினா அப்போ தான் வரும். ஒரு நாளில் வராது, 1 வீக்கில் வராது, ஆனால் வந்த அப்புறம் ஸ்டாப் ஆகாது. ஒரு எக்ஸாம் சொல்லட்டுமா? ஜிம்முக்கு போனால் ஃபஸ்ட் டேயில் பாடி வருமா, இல்லை 1 வீக்லேயே வந்துருமா? ரிப்பீட் டெய்லி போக வேண்டியது தான். டிசிப்ளின் தான் முக்கியம். அதே மாதிரி தான் ஏர்னிங் கூட. நீ வீடியோ போடணும், லேர்ன் பண்ணணும், ட்ரை பண்ணணும். அது போரிங்காக இருக்கும், ஆனால் அதுதான் உன் சக்ஸஸ். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோ கூட ஃபஸ்ட்டில் யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இங்கே தான் முடிஞ்சிடும். ஆனால் நான் கண்டினியூ பண்ணினா ஒரு வீடியோ பிக்கப் ஆகும், அது நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஆடியன்ஸுக்கு கொண்டு வரும். அதுதான் க்ரோத்து. ஸோ ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கில் ஃபோன் எடுத்தா எவ்வளோ ஏர்ன் பண்ணினேன்னு யோசிக்காது, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு பாரு. ஸ்மால் ஸ்டெப் போடு, ஒரு வீடியோ போடு, ஒரு ஸ்கில் கற்றுக்கோ, ஒரு ஐடியா ட்ரை பண்ணு. இன்ஸ்டண்ட்டாக டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா நீ நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிடுவேன். மணி இன்ஸ்டண்ட்டாக வராது, ஆனால் எஃபோர்ட் வேஸ்ட் ஆகாது. நீ ட்ரை பண்ணினா லேட் ஆகலாம், ஆனால் ஃபெயில் ஆகாது. இந்த வீடியோவில் உனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் ஏர்னிங் மெத்தடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன்.